செந்தழியின் காற்றை பிழிந்து செழிந்தீர சந்தனம் என்று ஆரோ தடவினார் என்கின்ற நன்றி கலப்பக பாடல். நான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மந்தன நம்புகள் கைப்பேரங்களில் சந்தனமாயை பூசிட்டேன் அந்த வரிகள் அப்படியே. இதெல்லாம் தமிழ் இலக்கியத்திலிருந்து கையாளப்படுகின்ற இன்றைய பல பாடல்கள். இன்றைக்கு மதன் காட்சி இப்ப எழுதுகிற ரீசெண்டா சமீபத்தை எழுதின பாட்டு அழைப்பாயா அழைப்பாயா அலைபேசி அழைப்பாயா. அவர் செல்போன் பண்ணி போல அலைபேசி அழைப்பாயா என்கிறார். தன் தமிழை கையாண்கிற ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். தமிழ் மொழி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் படங்கள் படைப்பாளிகளின் பிரதிபலிப்பாக இன்றைய சமுதாய நோக்கை பிரதிபலிக்கின்றனவாக அமைகின்றன. என்றாலும் பண்பாட்டை மொழியை வளர்க்கின்ற ஆர்வம் நிறைய தெரிகிறது. இன்றைய பல படங்களில் இருக்கிறது. இதம், சுப்பிரமணியபுரம், வெண்ணிலா கபடி குழு, மொழி, ஆனந்தம், இந்த மாதிரி தனித்தமிழ் வச்சு வந்த படங்களும் நிறைய இருக்கின்றன. நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நல்லவற்றை தெளிந்து எடுத்து நாம் வாழ்க்கை நம்முடைய எனவே தனி இருப்ப தாய் தவறுவது வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு என்னுரையை முடித்து தொடக்கத்தில் நிதானமாக தொடங்கினால் போக போக நிறைய செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஒரு பரிசு கொடுக்குறாங்களா லைஃப் டைம் மெம்பருக்கு? இந்த பரிசுக்கு கொடுத்துடலாமா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. யார் யாரு லைஃப் டைம் மெம்பருக்கு பரிசு? சீக்கிரமா. இன்னைக்கு